வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்வீட் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. என்ன ஸ்வீட்டுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க நீங்களே வீடியோவில் பாருங்கள். அழகான பச்சை மரத்தையும் வெள்ளை பூக்களையும் ரசித்தபடி என்னுடைய வீடியோக்கள் நுழைவோமா? ஒரே நாங்கள் தானே சாப்பாடு, அம்மா அப்பா சாப்பாடு செய்து சாப்பிட்றோம், பிள்ளைக்கு செய்து கொடுக்கலையே என்றதுக்காக நாளைக்கு யூடியூப்பை பார்த்து கேட்கக்கூடாது தானே. அதுதான் இந்த வீடியோ. ஸ்வீட்டான ஒரு ஜெலி செய்திருக்கிறேன். வெரி சிம்பிள். கஷ்டம்னு சொன்னேன் தானே, சும்மா சொன்னேன். ஓகே, கொஞ்சம் சுடு தண்ணி ஒரு கப், 400 ml அளவுக்கு சூடாக விட்டுருக்கிறேன். நல்லா கொதிக்குது. அதுக்குள்ளே ரெடிமேடாக வேண்டி வச்சுருக்கிறேன் இந்த ஜெல்லி பேக்கெட் ஸ்ட்ராபெரி போட்ட ஃப்ளவர், அதை போட்டு கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டு நல்லா கரண்டியால் கொஞ்சம் கிண்டி விடுறேன். அங்கெல்லாம் சோறு கொதிக்குது. அதுக்கு இடையில இந்த சின்ன வீடியோ செய்யலாம்னுட்டு தான் இது செய்கிறேன். நல்லா கிண்டிட்டு நல்லா கரைஞ்சிட்டுது. ரெடிமேட்டாகவே வேண்டி கொண்டு வந்தேன். என்ன சொன்னால் என்னுடைய மகளுக்கு செய்து கொடுப்போம். அதோட சர்பத் செய்ய இருக்கிறேன். அதுக்கும் இது தேவை. அதனால் ஜெலி செய்து கொடுக்கலாம்னு தான் இந்த ஜெலி கிண்டுறேன். ஓகே, ரெடி ஆயிட்டுது. இப்போ நான் இந்த பவுலில் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட போகிறேன். ஆறட்டும். ஆற விட்டுட்டேன். ஆனால் இது இப்படியே நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கல. சின்ன நான் வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறேன். இப்படி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கிறேன். ஒரு இளம் சூடான பருவத்தில் தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். ஓகே, ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்துட்டேன்னு பாருங்க. ஒரு 2 மணித்தேலம் வச்சுருந்தேன்னா நல்லா ஹூலாகவும் ஜெலி தகதகண்டு இருக்குது. ஸோ இதை வெட்டி நான் முதல்ல சாப்பிட்டு பார்த்து விட்டு அதற்கு பின் என்னுடைய மகளுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, எல்லாத்தையும் வெட்டிட்டேன். சின்ன பவுலில் இங்கெல்லாம் மாற்றிட்டு சஃபியாவுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கும் இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா வந்திருக்கு. மெல்லிசா தான் போட்டு நான் என்னென்னா வாக்கு சாப்பிட்றதுக்கு வெட்டி கொடுக்க ஈஸியாக இருக்குமெண்டு. ஓகே, இதுவரை என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இன்னொரு பெரிய வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.